இந்த காணொளியை நான் வெளியிடுவது எனது பதவியின் அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒன்று அல்ல. இதனால் எனக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தாலும் அதை ஏற்க தயாராகவே இருக்கிறேன் என்று நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற கலவரம் மற்றும் சிறை கைதிகள் சிறை ஊழியர்கள் தொடர்பில் பல அதிர்ச்சி தகவல்களை DP தசநாயக்க என்ற 2ஆம் நிலை சிறை காவலர் காணொலி ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் வெளியிட்ட காணொளி மக்கள் மத்தியில் பேசுபொருளானதுடன் மனதை உருக்கும் சம்பவமாக மாறியுள்ளது. அந்த காணொளியில் மேலும் அவர் கூறுகையில், இந்த காணொலியை வெளியிடுவதற்கு 2 காரணங்கள் உள்ளன. அதில் ஒன்று, என்னுடன் பணியாற்றும் சிறை அதிகாரிகளிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும். இரண்டாவது, இந்த நாட்டின் மக்களிடம் சில உண்மைகளை பகிர வேண்டும். சமூக வலைதளங்களில் சிலர் கண்ணுக்கு கண் வாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று பதிவிடுவதை பார்த்ததாக கூறிய அவர், ஆம், பழிவாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் கோபத்தால் பழிவாங்க கூடாது. அது இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரழிவுக்கு எந்த நன்மையும் தராது என்று வலியுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் சிறைச்சாலைகளுக்குள் நடைபெறும் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்தும் அவர் வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளார். அதில் சிலர் கைதிகளுக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் விசாரணைகள் நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் இன்னும் சிலர் சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு சென்று உதவி செய்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இனியும் அதை அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்க எங்களுக்கும் உரிமை இல்லை என்று அவர் கூறியுள்ளார். மேலும் சம்பவம் நடைபெற்ற போது உயிரிழந்த அதிகாரிகள் சிவில் உடையில் இருந்ததால் அவர்கள் சிறை அதிகாரிகள் என்பது தெரியவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்துள்ளார். அதே நேரத்தில் உயிரிழந்த அதிகாரிகள் குறித்து உருக்கமாக பேசிய அவர், நாங்கள் எழுந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அளவிட முடியாத அருமையான உயிர்களை இழந்திருக்கிறோம். குறிப்பாக உளவுத்துறை அதிகாரிகளின் தியாகங்கள் பல நேரங்களில் வெளியுலகிற்கு தெரியாது. அதுதான் அவர்களின் தொழிலின் இயல்பு என்று மனவேதனையுடன் கூறியுள்ளார். இந்த காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு சிறைச்சாலைகளில் இடம்பெறும் சட்டவிரோத செயல்பாடுகள் குறித்து மீண்டும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. පලිගන්න කාලය හරි කියලා නැත්නම් මේ මිනිස්සුන්ගේ ජීවිත නැතිවෙච්ච ජීවිතවලට සාධාරණයක් වෙන්නේ ඔය මිනිස්සුන් ගුටි කෑවේ දැන් ඔය මේ කියනවා දන්නේ නැහැ මේ සිවිල්ලාවේ මේගොල්ලෝ මේ බන්ධනාගාරය කියලා දන්නේ නැහැ අරවා මේක තමයි ඒවා බයිලා කෝටි ගණන් වලට ඔෆර්ස් එද්දී මම හොඳටම දන්නවා පෞද්ගලිකව මම දන්නවා කෝටි ගණන් වලට ඔෆර්ස් එද්දී ඒවා දිහා හැක්පත් කරලා බලපු නැති මිනිස්සු